தொடர்ச்சியாக உயர்ந்த தங்கத்தோட விலை திடீர்னு குறையுது, திடீர்னு அதிகமாகுது. எதனால இந்த டிராப், எதனால இந்த ஹைக்? ஒரு காமன் மேன் இப்போ தங்கம் வாங்கலாமா இல்லனா எப்போ தங்கம் வாங்குறது? சின்னதா ஒரு அனலைசிஸ். பல காரணங்கள் இதுல சம்பந்தப்பட்டாலும் நான் இதுல பேச போட்டது அஞ்சு விஷயத்தை பத்தி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது, ப்ராஃபிட் புக்கிங். ரெண்டு வகையான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒன்னு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், இன்னொன்னு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். தங்கத்தோட டிமாண்ட் அதிகமாகிட்டு போறப்போ எல்லாருமே தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ மேலும் மேலும் டிமாண்ட் அதிகரிக்க மேலும் மேலும் பிரைஸ் அதிகமாகிட்டே போகும். இப்போ ஒரு பாயிண்ட்ல அதோட பிரைஸ் நிக்கும். இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் விடுங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட கையில இருக்கிற தங்கத்தை இப்ப விற்க ஆரம்பிப்பாங்க. அப்ப குறிப்பிட்ட அளவுல இன்வெஸ்ட் பண்ணவங்க குறுகிய காலத்துல இப்ப பெரிய அளவுல லாபத்தை எடுப்பாங்க. இப்ப தங்கம் அதிகமா விற்பனை ஆகக்குள்ள டிமாண்ட் கம்மியாகும். அப்போ ஸ்லைட்டா ஒரு பிரைஸ் டிராப் வரும். தங்கமோ இல்லனா எந்த வகையான உலோகமோ ஒரு பெரிய ஹைக்கு போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பிரைஸ் டிராப் வரதுக்கு இதுதான் காரணம். இப்போ இதுல கிடைச்ச லாபத்தை ஸ்டாக் மார்க்கெட்லயோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ, ரியல் எஸ்டேட்லயோ, டிஜிட்டல் அசெட்ஸ்லயோ, பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லயோ, கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லயோ, ட்ரெஷரி பில்ஸ்லயோ மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து லாபத்தை எடுக்க பார்ப்பாங்க. அப்போ ஷார்ட் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல தங்கி இருக்காம அடுத்து புது புது விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து சம்பாதிக்க பார்ப்பாங்க. ஒரு காமன் மேன் மாதிரி யோசிக்கவும் மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க பயப்படவும் மாட்டாங்க. இந்த ரிஸ்க் தான் அவங்களோட லாபம், சில நேரத்துல நஷ்டமும் கூட. இரண்டாவது, அமெரிக்க டாலரோட பெருமதி அதிகமாகிட்டு போறப்போ. பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல. தங்கத்தோட விலை அதிகமானப்போ மக்கள் எப்படி அதுல இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதே போல அமெரிக்காவுடைய டாலருடைய பெருமதி அதிகமாகும் போது இதுலயும் ஒரு லாபம் பார்க்கலாம்னு மக்கள் உடனே போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ டாலர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள தங்கத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகுது, டிமாண்ட் கம்மியாகுது, தங்கத்தோட விலை கம்மியாகும். அப்ப டாலரோட பெருமதி எப்ப அதிகரிக்கும்? உலக அளவுல போர் நடக்குது. ஹோமஸ் கடல் பாதையை மூடுவாங்க, வான் பாதைகளை மூடுவாங்க, பொருட்களுக்கு தட்டுப்பாடு வரும். இன்வெஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, உலக அளவுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நடத்துறதுக்கு டிரான்சாக்ஷனுக்கு யூஎஸ் டாலர்ஸ் தான் தேவை. அப்போ கோல்டு, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம எல்லா பணமுமே டாலர்ஸுக்கு மாறப்போகுது. இதுதான் சேஃப் ஹெவன் கான்செப்ட். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல யூஎஸ் டாலர்ஸுக்கு லிக்யூடிட்டியும் அதிகம், ஈஸியா கேஷாவும் மாத்தலாம். போர் நடக்கிற நாட்டை விட்டு தப்பிச்சு போகணும்னா கூட யூஎஸ் டாலர்ஸ் தான் தேவை. இப்போ ஈரான்ல போர் நடக்கிறப்போ சில நாடுகள்ல ஃபியூவல் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால பொருட்களோட விலையும் படிப்படியா அதிகமாகிட்டே போகும். டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல தான் இன்ஃபிளேஷன் வருமே தவிர அமெரிக்கன் டாலர்ஸுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஆயிலோட விலை அதிகமாச்சுன்னா யூஎஸ்க்கு தான் எப்பவுமே பெனிஃபிட். ஏன்னா உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் எல்லாமே யூஎஸோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. எப்படி இருந்தாலுமே யூஎஸோட எக்கானமியை அதை சப்போர்ட் பண்ண தான் போகுது. மொத்தத்துல யூஎஸ்க்கு லாஸ் வந்தாலும் மத்த நாடுகளுக்கு அதை விட அதிகமா லாஸ் வரதுனால டாலர்ஸ் எப்பவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். மூணாவது, உலகத்துல பயம் குறைஞ்சதுன்னா, சாந்தி சமாதானமா இந்த உலகம் இருந்தா அது அப்படி கோல்டோட பிரைஸ் கம்மியாகும். இந்த சந்தர்ப்பத்துல பொருளோட விலையெல்லாம் கம்மியாகும், மக்களோட கையிலையும் பணம் இருக்கும். கையில பணம் இருந்தா கோல்டுல போய் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அப்போ கோல்டோட டிமாண்ட் அதிகமாகும். அப்போ கோல்டோட பிரைஸ் அதிகமாகத்தானே வேணும். காமன் பீப்புள் கோல்ட் வாங்குவாங்க, ஆனா அது பிரைஸ்ல பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தாது. நம்ம இன்வெஸ்டர்ஸ் தான் பார்க்கணும். நாடு சமாதானமா இருக்கப்போ புது பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டலாம்னு முடிவெடுப்பாங்க, ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சிக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இதுல அவங்களுக்கு சீக்கிரமா லாபம் கிடைக்குங்கிறதுனால கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய அளவுல தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. காமன் பீப்புள் கூட இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல பாதுகாப்பு கருதி கோல்டுக்கு போகாம ஹோம் லோன் வாங்கி வீடு கட்ட பார்ப்பாங்க. சேம் டைம் பேங்க்லயும் ஹோம் லோன்ஸை கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கோல்டு சேஃப்டி, பெருமதி மட்டும்தான் உயரும். மாசம் உங்களுக்கு சம்பாதிச்சு தர பிசினஸ் இல்லனா வீடு மாதிரி கோல்டு இல்ல. நாலாவது, நாடுகள்ல இன்ஃபிளேஷன் அதிகமாகிறப்போ தங்கத்தோட விலை கம்மியாகும். இன்ஃபிளேஷன் அதிகமாகிறப்போ மக்களோட கையில பணம் இருக்காது. போர்க்காலங்கள்ல 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 200 ரூபாய்க்கு விற்பாங்க. மக்களோட கையில பணம் இருக்காது. ஆனா அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யும்னா பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாக்குவாங்க. மக்கள் தங்கத்துல முதலிடாம பேங்க்ல போய் காசை போடுவாங்க. இன்ஃபிளேஷனை கம்மி பண்றதுக்கு அரசாங்கம் எடுக்கிற ஒரு முக்கிய தீர்மானம் இது. இப்போ ஒரு சந்தர்ப்பத்துல இன்ஃபிளேஷன் குறைஞ்சு எக்கனாமி ஸ்லோ ஆகுதுன்னு வச்சா பிசினஸோட growth குறைய போகுது. சோ பேங்க் என்ன பண்ணும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும். மக்கள் கடன் வாங்கி செலவு செய்யலாங்கிற முடிவுக்கு வருவாங்க. மொத்தத்துல இன்ஃபிளேஷன் அதிகமானா மக்கள் பணத்தை சேமிக்கணுங்கிறதுக்காக பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கூட்டுவாங்க. இன்ஃபிளேஷன் கம்மியாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட ரெடியூஸ் பண்ணி பேங்க்ல இருக்கிற பணத்தை மக்கள் கடனா எடுக்கிறதுக்கான வழியை பார்ப்பாங்க.
அஞ்சாவது, கிராஷுக்கும் கரெக்ஷனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறது. கிராஷ்னா ஒரு தங்கத்தோட விலை 10-15% மேல ஒரு சில நாட்களிலோ ஒரு சில மணி நேரத்திலயோ கம்மி ஆச்சுதுன்னா அது கிராஷ். அதே ஒரு 2-5% கம்மி ஆச்சுன்னா அது நார்மல் டிராப், அது ஒரு கரெக்ஷன். ஆனா இப்போ சமீபத்துல தங்கத்தோட விலை கம்மியாக ஆரம்பிச்சது, அது கிராஷ் இல்ல, கரெக்ஷன் தான். சில சந்தர்ப்பங்கள்ல கோல்டோட பிரைஸ் 20-25% அதிகமாகி அதுக்கப்புறம் ஒரு 10% விழுந்ததுன்னா அது கரெக்ஷனா தான் பார்க்கணுமே தவிர கிராஷா பார்க்க கூடாது. ஒரு பெரிய அளவுல விலை உயர்வுக்கு பிறகு நான் முன்னாடி சொன்ன காரணங்கள் போல பெரிய அளவுல ஒரு பிரைஸ் டிராப் இருந்ததுன்னா அதை கிராஷா பார்க்க கூடாது, கரெக்ஷனா தான் பார்க்கணும். இந்த நேரத்துல எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, கோல்டோட பிரைஸ் கம்மியாச்சுன்னா கண்டிப்பா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா ஒருவேளை அதை விட அதிகமா ரிட்டர்ன் தர எஃப்டிஸ் பாண்ட்ஸ் இருந்ததுன்னா ரிஸ்க் கம்மியா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல கம்பெனிஸை தேர்வு பண்ற ஸ்டாக்ஸ்ல உங்களுக்கு அறிவு இருந்தா லாங் டேர்ம்ல போட்டு வைக்கிறது நல்லது, ஷார்ட் டேர்ம் ரிஸ்கியானது. மொத்தத்துல 30% கோல்டுல, 40% சேஃபான எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல, 30% ஸ்டாக்ஸ்ல போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா கூடாது. பொருளோட விலையெல்லாம் அதிகமாகுது, இன்ஃபிளேஷன் அதிகமாகுது. இன்ஃபிளேஷனை கம்மி பண்றதுக்கு பேங்க் இன்னும் கொஞ்ச நாள்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக்குவாங்க. அப்போ ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா அதிகமாகும். மக்கள் வீடு வாங்குறது குறைய ரியல் எஸ்டேட்டோட டிமாண்ட் குறையும். ஒருவேளை மிதமிஞ்சி பணம் இருந்தா அந்த நேரத்துல வீடு வாங்கலாம். ஆனா வீட்டுல பணம் போட்டா லிக்யூடிட்டி ப்ராப்ளம் இருக்கு. ஒருவேளை விற்கணும்னு நீங்க முடிவு பண்ணா அதை வாங்குறதுக்கு ஆக்கள் இல்ல. அப்ப நாடு இப்போ போற போக்க பார்த்தா கண்டிப்பா பேங்க்ஸ் எஃப்டி ரேட்டை அதிகமாக்கும். இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வேர்ல்ட் மார்க்கெட்ல கோல்ட் ரேட் மாற்றத்துக்கான காரணங்கள். நம்ம கண்ட்ரில டாலர் ரேட், டாக்ஸ், இம்போர்ட் டியூட்டி இதுகளும் காரணம் செலுத்துது. உலகத்துல ஒருவேளை பிரைஸ் குறைஞ்சாலும் நம்ம ஊர்ல குறையாம கவர்மெண்ட் பாத்துக்குவாங்க. டாலர் வெர்சஸ் ருபீஸ்ல டாலர் ஸ்ட்ராங் ஆகுறப்போ நம்ம கரன்சி வீக் ஆச்சுன்னா அப்போ கூட கோல்டோட பிரைஸ் அதிகமாகும். இப்போ இருக்கிற கண்டிஷன்ல இந்தியா, சைனா கோல்டுல அதிகமாக இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ இன்னமும் டிமாண்ட் அதிகமா இருக்கிறதால லாங் டேர்ம்ல பிரைஸ் அதிகமாகத்தான் சான்சஸ் இருக்கு. மற்ற நாடுகள்ல பிசிக்கல் கோல்டை விட டிஜிட்டல் கோல்டுல நிறைய இன்வெஸ்ட் பண்றதுனால ஜுவல்லரியா ஒரு கோல்டு வாங்குறதை விட காயின், பார் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.